செய்திகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. என்னடா பெரியாண்டி, என்ன வரமிளகா இதேடா திங்கிற? இன்னைக்கு யாரும் என்கிட்ட பேசக்கூடாது. ஆமா, கோவத்தையும் ரோஷத்தையும் வரவழைக்கிறதுக்கு காரத்தை சாப்பிட்டு தயாராகிற. ஏன் உன் பொண்டாட்டி உப்பு போட்டு சோறு போடலையா? அவளை பொண்டாட்டின்னு சொல்லாத, அந்த பேர் வைக்கிறதுக்கு அவளுக்கு லாய்க்கு இல்ல. என்ன பிடிச்ச பிசாசவா. என்ன மச்சான் பொறுகிற? அப்படி எங்க வந்த? வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. 2 நாளா எங்க போயிருந்த? ஏன் உனக்கு தெரியாதா? ஐயோ, எனக்கு தெரியாதா? இன்னும் கொஞ்ச நேரம் போனா நான் தான் எடுத்துட்டு போய் விட்டேன்னு சொல்லுவா போல இருக்கேன். அப்படியா? இந்த பெரியாண்டி விஷயம் இன்னைக்கு தாண்டி உனக்கு தெரிய போகுது. என்ன செய்ய போற? என்ன செய்ய போறேன்னா, இத்தனை நாள் விளையாடுன மாதிரி விளையாட மாட்டேன். உதையில போறேன். ஏன் இந்த கை தகத்துக்கு நீ அந்த புத்தி தானே உனக்கு வரும்? யாரடி கை தானே? நீ ஒரு மனுஷனா? பிடியா கைய உடுவனா இன்னைக்கு உன்னை உடனே இன்னைக்கு இல்லடி. பத்தாவ கேட்ட பதிவிருந்த யானாலே காலம் கூடி வாழலாம். சட்டேன்னு தாறுமாறா நடந்தா அவ கைய காலை விட்டு ஆத்தா வீட்டுக்கு அனுப்பிட்டு சொல்லி வச்சிருக்கான். அதனால புட்டு புட்ட ஐயோ ஐயோ, அட பாவி, அடிக்கிறானே அடிக்கிறானே. ஐயோ அப்பா, உங்க அப்பா அடிவாங்க. பாவி, என்ன என் கண்ணு முன்னாடியே என் பொண்ணை போட்டு இப்படி அடிக்கிறியடா? அவ பொண்ணாவா? நான் பெத்த மகள்டா. என் பெத்த ஏன் பத்தியா? ஆமா, அவளை உதைச்சு பிரயோஜனம் இல்ல, நான் உதைக்கணும். அடியே, பிறந்தவனுக்கு பொண்ணை கொடுக்க சொன்னியே, வந்து பாரு. பாரு தம்பி, என்னடா இதெல்லாம்? பேசாத, நீ பேசாத. அவன் அவளா பிள்ளை யார்? அட பாவி, நீ நல்லா இருப்பியா? உன் நாக்கு அழுகி போகும். நீ கொஞ்சம் சும்மா இரும்மா. அப்படி என்னடா குத்தம் செஞ்சாவ? அவ செஞ்ச விஷயம் உனக்கு தெரியாது. என்னடா செஞ்சா? அவ செஞ்ச விஷயத்தை ராத்திரி எங்க போனான்னு கேளவளே. எங்க போனா தெரியுமா? அவங்க அக்கா வீட்டுக்கு போனா. இல்லடா போலாமா? என்ன தப்பா? அங்க அக்கா மட்டுமா இருக்கிறா? மச்சான் இல்ல. அவ யாரு? அவன் என்ன போல யோசிக்கிறா? தகராறு பண்றவனாச்சே. இடைவ குடும்பத்துக்கு லாய்க்கல. போயிடோட மரியாதையா போயிட்டே நிக்காத. உலகாத. என்ன நினைச்ச? நான் உத்தமி, பத்தினி. ஆமா, பத்தினி பல்ல உடைச்சுடுவேன். பத்தினியா? நெருப்பு மேல நடப்பியா? உன்னை வச்சுக்கிட்டு நானா குடும்பம் நடத்துவேன். போடி. அப்பா, என் பொண்ணு ரொம்ப நல்லவடா, தங்கமானவா. எப்படியாவது வச்சு குடும்பத்தை நடத்துறாப்பா. யாரு இவளை வச்சா என்ன குடும்பம் நடத்த சொல்றேன்? நான் என்ன மானம் கட்டவனா? இல்ல நான் ரோஷம் கட்டவனா? இல்ல ராவணன் நினைச்சுக்கிட்டியா என்ன? அவன் பொண்டாட்டிய ராவணன் தூக்கி போய் 10 மாசம் சிறையில வச்சிருந்தான். இங்க இருந்து காட்டை தாண்டி, மலையை தாண்டி, கடலை தாண்டி, குரங்குகளை கூட்டிட்டு போய் பழையபடி கூட்டி வந்து குடும்பம் நடத்துறான். அப்பேற்பட்ட பெரியவங்க கேவலமா பேசாதடா தம்பி. பாவி, உனக்கு நரகம் தாண்டா கிடைக்கும். நரகத்துக்கு போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறவர் மூடு வாய. வேற யார பத்தி வேண்டுமானாலும் பேசு, அந்த ராமரை பத்தி மட்டும் பேசாதே. என்ன செய்வேன்? மூடா வாய. வேற யாரு காதலியால் விழுந்தா உன் தலை போயிடுடா, தலை போயிடும். உன் மவளோட வாழ்றதை விட தலை போறதே மேல். போவியா? பத்ரா, என்றுமில்லாத புது, ஏன் வாடிய முகத்தோடு வந்திருக்கிறாய்? யாருக்கு என்ன குறை நேர்ந்தது? பிரபு, மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு தான் வாழ்கிறார்கள். பத்ரா, அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் என்ற வாசகம் நீ அறியாததா? நீ எதையோ மறைக்க பார்க்கிறாய். பிரபு, இதுவரை நான் எதையும் மறைத்ததில்லை. இங்கிதமற்றவர்கள் பேசும் பேச்சை நினைவில் வைத்ததும் இல்லை. அதுதான் தவறு. நல்லவர்கள் எப்பொழுதும் நல்லதையே பேசுவார்கள். துன்மார்க்கர்கள் பேச்சிலும் உண்மைகள் ஒளிந்து கொண்டிருக்கும். நீ எது கேட்டிருந்தாலும் தைரியமாக சொல்.
நான் எப்படி சொல்வேன் பொழி மிகுந்த அந்த பேச்சை? பிரபு, என்னை மன்னியுங்கள் பிரபு. பத்ரா, கொத்தவனுக்கு முன்னால் ஒற்றன் கடமை தவறினான் என்ற குற்றம் உன்னை சாரும். பிரபு, ஆடைகளிலே அழுக்கெடுக்கும் ஒருவன் நெஞ்சத்திலே அழுக்காரம் மிஞ்சி விட்டது. மனைவியோடு சச்சரவு, அடித்து துரத்தினான். அவன் சொன்ன காரணம் சிறை போற சீதையை சம்மதித்து வாழும் ராமன் அல்ல நான். ஒரு ஆண் புத்திமதி சொன்னார்கள். அவன் ஒப்பதில்லை பிரபு, ஒப்பதில்லை. சிறை போல சீதை. பிரபு, யாரோ உளறிய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காதீர்கள். பத்ரா, பத்ரா, உடனே என் தம்பிமார்களை வரச்சு. சிறை போல சீதா, சீதா. என் சீதையை பலி கேட்டு என் சீதை இதிலே சிக்கி சிதைகிறான். என்னை விட்டு தொலைவில் போய்க் கொண்டிருக்கிறான். சீதா, சீதா. அண்ணா, 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 கனவு கண்டீர்களா? அமைதி அடையுங்கள் அண்ணா, அமைதி அடையுங்கள். அமைதி. பொங்கி வரும் பிரளயத்துக்கு கரையேதடா தம்பி. என்னை விட துர்பாகியசாலி எவனுமே இருக்க முடியாது. கண்ணிழந்த பின் பார்வை உண்டா? சொல். என்னன்னா சொல்கிறீர்கள்? சீதையை இழந்து என்னால் வாழ முடியுமா என்று கேட்கிறேன். இப்படி சொன்னது யார்? விதி. என் விதி லக்ஷ்மணா. விதி? அந்த விதியை வகுத்த வேதனின் கைகளை முறித்து விடுகிறேன். சொல்லுங்கள். உடனே அந்த விதியும் வேதனும் இந்த சிம்மாதனத்தின் உருவிலேதான் எனக்கும் சீதைக்கும் இடையே குறுக்கிடுகிறார்கள். லக்ஷ்மணா, இந்த நாடும் நகரமும் எனக்கு வேண்டாம். மாளிகையை மணிமுடியை நான் துறக்கிறேன். பரதா, நாளையே உனக்கு முடிச்சு விட்டு விட சீதையுடன் நான் தபோவனம் போகிறேன். அண்ணா, என்ன எனக்கு முடிசூட்டு விழா? எனக்கு முடிசூட்டு விழாவா? அண்ணா, புரியும்படியாக சொல்லுங்கள். நிலாவுக்கு குளிர்ச்சி, என் நெஞ்சத்துக்கு சீதை. பிரிக்க முடியாது. சீதையா சிம்மாதனமா என்று தீர்மானிக்க வேண்டும். அண்ணா, துன்பம் என்னதென்று சொல்லாமல் துடிக்கிறீர்கள். தோளற்று போகாத தம்பியரும் துவளாத கோதண்டமும் உண்டென்று மறந்தீர்கள். அணையாத கற்பின் பெருநெருப்பு அன்னை ஜானகி காரணமாக காட்டி பேசுகிறீர்கள். வேதனைக்கு விவரம் என்ன? சொல்லுங்கள். லக்ஷ்மணா, ராவணனை கொன்றோம். அவன் எண்ணத்தை கொல்லவில்லை. அரக்கர் குலத்தை அழித்தோம். அவர்கள் விளைத்த மாசை நாம் அழிக்கவில்லை. இந்த நாட்டு குடிமக்களிலே ஒருவன் கூறுகிறான், சிறை போன சீதை என்று. அவளை சம்மதித்து வாழும் ராமன் என்கிறான் என்னை. இன்னும் எத்தனை பேர் இப்படி எள்ளி ஏளனம் செய்கிறார்களோ? நிறுத்துங்கள். என் தெய்வத்துக்கு பகுதி சொல்ல தீவன் இன்னும் உயிரோடு இருக்கிறானா? தேவி தீக்குளித்ததால் அக்னி புனிதமானது என்று தேவர்கள் வாழ்த்தியது பொய்யாயிற்றா? நிந்தனைக்குரிய நீச்சன் யார்? சொல்லவனையும் கேட்டவர்களையும் குலத்தோடு அழைத்து விடுகிறேன். லக்ஷ்மணா, ராமன் தென்னலக்காரன் மனைவிக்கு வந்த வதந்திக்காக மக்களின் நாக்கை அறுத்து விட்டான். அயோத்தி பேச்சுரிமையற்ற நாடு என்ற அபகீர்த்தி வேறு வேண்டுமா? அதுவன்றி இலங்கையில் அக்னி பரீட்சைக்கு நீயும் நானும் சாட்சியமே தவிர மக்களுக்கு எப்படி தெரியும்? அண்ணா, துரும்பை தூணாகவும் துளியை கடலாகவும் மதிக்கிறீர்கள். ஒரு அற்பரின் வார்த்தை மக்களின் தீர்ப்பாய் எடுத்துக்கொள்ளு. அருமம். அற்பன் அறிஞன் யாரானாலும் என்ன, மக்களுக்காக மன்னன். மக்களின் எண்ணத்திற்கு மதிப்பு கொடுப்பதே ராஜதர்மம். ஊர் வதந்தியை நீங்களே உண்மையாக்க பார்க்கிறீர்கள். ஏதோ எலும்பில்லாத நாக்கு பேசிற்று எவனோ உளறினான், அதற்காக. லக்ஷ்மணா, ஏதோ பேசிற்று எவனோ உளறினான் என்று புறக்கணிப்பதற்கில்லை. ஒருவன் பேசியிருந்தால், ஒரு சொல் என்னை சுடுவதாக இருந்தால் என் இதயம் பொறுக்காது. அதுவுமன்றி வதந்திக்கு ஆளான பின் நான் சிம்மாதனத்தில் இருக்க தகுதியற்று போனேன்.
இந்த அபகீர்த்தி மற்றவர் செவி கேட்கும் முன் நான் சீதையுடன் போய்விடுகிறேன். உங்களில் ஒருவர் ராஜ்யபாரத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அண்ணா அண்ணா அண்ணா, தங்கள் கால் தோசிக்கும் சமமில்லாத நாங்கள் அரியாசனத்தில் அமர முடியுமா? ரகுவம்சத்தின் கீர்த்தியை நிலைநாட்ட முடியுமா? அண்ணா, நாங்கள் இட்டதை செய்யும் ஏவலர்கள், கட்டளைக்கு காத்து நிற்கும் காவலர்கள். அண்ணா ஆணையிட்டால் அக்னியிலும் விழத்தையா? ராஜ்ய தியாகம் என்று நீங்கள் பேசவும் கூடாது, நாங்கள் கேட்கவும் கூடாது. எனக்கு விடுதலை இல்லையா? அயோத்தியின் மகுடத்துக்கு நான் சுமைதாங்கியாகத்தான் இருக்க வேண்டுமா? ஏன் நான் மன்னர் குடியில் பிறந்தேன், அதிலும் உங்களுக்கெல்லாம் முன்னவனாக பிறந்தேன். அண்ணா, மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். திடப்படுத்திக் கொள்கிறேன். என்னை விட என் பரம்பரை பெரியது, என் ஆசாபாசங்களை விட ரகுவம்சத்தின் கீர்த்தி பெரியது. சீதை உங்களுக்கு அண்ணியாக இருக்கலாம், ஆனால் அரசியாக இருக்க முடியாது. அயோத்தியின் சிம்மாதனத்தில் அமர முடியாது. லக்ஷ்மணா, நாளையே உன் அண்ணியை பாகீரதி தீராரண்யத்தில் கொண்டு போய் விட்டு வா. அண்ணா அண்ணா, நீங்கள் உரைத்தது உண்மைதானா? உலகத்துக்கே உதாரணமான அந்த பெண் தெய்வத்தின் பெருமையை விட உங்கள் கீர்த்தி பெரிதா? மகுடமும் செங்கோலும் மன்னவர்களுக்கு பெரிதாக இருக்கலாம், மங்கையர் குலத்திற்கு பெருமை மனை வாழ்வு. அதை அழிக்க நினைப்பவன் மன்னனானாலும் மகேசனானாலும் மன்னிப்பே கிடையாது. அன்னை ஜானகியை ஆரண்யத்தில் விடும் பாவத்தை நான் செய்ய மாட்டேன் அண்ணா, நான் செய்யவே மாட்டேன். லக்ஷ்மணா, அண்ணா, ஆழலில் மூழ்கி எழுந்த சதி மேல் ஐயம் கொள்வது தகுமா, தர்மமா? அன்னை ஜெகன்மாதாவை இன்னுமா சந்தேகிக்கிறீர்கள்? இல்லை லக்ஷ்மணா, இல்லை. அணுவளவும் சந்தேகமில்லை. புனிதத்திலும் புனிதமானவள் என் சீதை. அந்த புனிதவதியை புறக்கணிப்பது அநியாயம் அல்லவா? லக்ஷ்மணா, நியாய அநியாயத்தை நிர்ணயிப்பது மன்னனான என் கடமை. கட்டளையை நிறைவேற்றும் காவலாளி நீ பேசக்கூடாது. மறுப்பு கூறாமல் என் ஆజ్ఞையை நிறைவேற்று. அண்ணா, மண்ணும் விண்ணும் தேவரும் அசுரரும் மும்மூர்த்திகளும் போத்திப்புகளும் மாதுசுரன்மணியும் கல்லும் முள்ளும் நிறைந்த கானகத்தில் விட்டு வரச் சொல்ல உங்களுக்கு எப்படி அண்ணா மனம் துணிந்தது? அந்த கல்மனது உங்களுக்கு எப்படி வந்தது? அண்ணா, நீங்கள் முன்பிருந்த ராமர் அல்ல, முற்றிலும் வேறுபட்ட ராமர். சத்ருக்னா, என் கடமையை நிறைவேற்றுவதில் தயை, தாட்சண்யம், பந்தம், பாசமற்றவன் நான். இப்போது நான் தர்மத்தை காக்கும் பிரஜாரஞ்சகன் ராஜாராம். புரிந்துவிட்டது அண்ணா, புரிந்துவிட்டது. கேவலம் நீங்கள் கீர்த்திக்கு பலியாகி இந்த கொடுமையை கீர்த்தி, பெருமை, மூவுலக சாம்ராஜ்யம் கூட என் சீதைக்கு ஈடாகாது. அப்படியானால் அந்த பத்திரி தெய்வத்தை வனத்திலே விட்டு வர சொல்ல வா எப்படி வந்தது? அவள் என் மனைவி, என் சொத்து. புறக்கணித்தாலும் தவறில்லை. ஆனால் இக்ஷ்வாகு முதல் நம் தந்தை தசரத மகாராஜா வரை நம் முன்னோர்கள் தேடி வைத்த கீர்த்தி என்னுடையதல்ல. அதை கலங்கப்படுத்தும் உரிமை எனக்கில்லை. இனி சீதை கானகத்திலும் நான் சிம்மாதனத்திலும் பெருகும் கண்ணீரோடு வெந்து வெந்து சாக வேண்டுமே தவிர இனி கூடி வாழும் பாக்கியம் கிடையாது. அந்த சௌபாகியம் இனி வரா. பேசுகிறான். இந்த விவரமெல்லாம் அவளுக்கு தெரியும். அவள் ரிஷிபத்னிகளை காண விரும்பியதை காரணமாக காட்டி நாளையே அழைத்து போ. பரத சத்ருக்கனர்களே, இந்த செய்தி அரண்மனையில் யாருக்கும் தெரியக்கூடாது. இந்த பொறுப்பு உங்களுடையது. ஜாக்கிரதை.
இரக்கமற்றவனே பரதா, நீதான் என் தொல்லைகளுக்கெல்லாம் காரணம். மீளாத துயரக் கடலில் என்னை தள்ளிவிட்டாயே. நீ என் தம்பியா? அண்ணா அண்ணா அண்ணா! புண்ணாகிவிட்ட என் நெஞ்சின் புலம்பலை கேட்க செவியற்றவனே, அந்த பொல்லாத முதன்மையை சொல்லி சொல்லி என்னை கொல்லாமல் கொன்றது போதுமடா. அண்ணா, உங்கள் தாழ் பணிந்து வேண்டிக் கொள்கிறேன், மனதை தளர விடாதீர்கள். மனமா? அது எப்போதோ இறந்து விட்டது. கிளி பறந்த கூடு போல் உயிர் பிரிந்த உடல் நடமாடுகிறதடா. அன்று நீ அன்னையின் சொற்கேட்டு மணிமுடியை ஏற்றுக்கொண்டிருந்தால் இன்று இந்த மாபாதகத்தை செய்திருக்க வேண்டிய அவசியம் நேர்ந்திருக்குமா? 14 ஆண்டுகள் நீ பாதுகாத்து கொடுத்தது நம் பரம்பரை பெருமை இல்லை, பெரும் வாரச் சுமை. மணிமுடி அது தலைக்குத்தான் சுமை. என் மனோகரி பிரிந்த தாபம் என் இதயத்துக்கு சுமை, உயிருக்கு சுமை, உணர்ச்சிகளுக்கு சுமை. சீதாதேவி மீண்டும் வனத்திற்கு அனுப்பிவிட்டார்களா? மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி. தாங்களே தளர்ந்து விட்டால் நாங்கள் எல்லாம். பரதா பரதா, நீ இப்போதாவது அந்த மணிமுடியை ஏற்றுக்கொள். அண்ணா, நானும் வனத்துக்கு போகிறேன். நீ எனக்கும் சீதைக்கும் செய்யும் பேருதவி இதைவிட அண்ணா வேண்டாம் அண்ணா, அந்த வேதனையை மீண்டும் பேச வேண்டாம். வேதனை புயல் வீசுகிறதே. மனிதனாக வாழ முடியாத நான் மன்னனாக ஏன் வாழ வேண்டும்? தீங்கே நினைத்தறியாத சீதையை கர்ப்பிணி என்றும் கருதாமல் மீண்டும் காற்றுக்கு அனுப்ப நேர்ந்து விட்டதே. மகனே, நான் கேட்டதெல்லாம் நிஜமாக இருக்கக்கூடாது. ரகுவம்சத்தின் பெருமைக்கு சிறுமை நேரக்கூடாது. அயோத்தியின் பெண் தெய்வம் எங்கே? என் அரண்மனையின் திருவிளக்கு எங்கே? என் அன்பு மருமகள் எங்கே? காட்டுக்கு சென்று விட்டார். சென்றாளா? அனுப்பி வைத்தாயா? ஊலும் வெள்ளி அந்த புண்ணியவனுக்கு நீயே களங்கம் கட்டி காட்டிலே விட்டாயா? ரகுவம்சத்திற்கு களங்கம் ஏற்படாமல் காப்பாற்றி இருக்கிறேன் அம்மா. இல்லை, களங்கத்தை ஏற்படுத்தி விட்டார். கற்பின் குழுந்தை, என் கண்ணின் மணி, கருணையின் உருவை நீ அவமதித்து விட்டார். பிறக்கும் பொழுதே பூமியை புனிதமாக்கியவள் சீதை. உன் கைப்பிடித்து உன் புகழை மூலகிலும் பரப்பியவள் சீதை. தன் அருந்தவத்தால் உன் முன்னோர்களுக்கெல்லாம் மோட்சம் கிட்டும்படி செய்தவள் சீதை. அப்பேற்பட்ட புனித வெதுக்கி அவகீர்த்தியா? அவளை காட்டுக்கு விரட்டிய உனக்கு கீர்த்தியா? இல்லை அம்மா, இல்லை. எனக்கு கீர்த்தியும் இல்லை, மகிழ்ச்சியும் இல்லை. என் சீதை அன்புக்கு ஊற்று, கற்புக்கு அணிகலன், உண்மைக்கு பெரும் பொருள். அவளை நான் நன்றாக அறிவேன் அம்மா. நிலாவுக்காவது நிழல் உண்டு, ஆனால் நிர்மலமான சீதைக்கு நிகர் சீதைதான். தெரிந்திருந்தும் ஏன் இந்த கொடுமை? நாட்டுக்கும் வீட்டுக்கும் தெரியாமல் அந்த நல்லரசியை நீ எப்படி அனுப்பி வைத்தான்? கருவாய்த்த மனைவியின் கனவுகளை நினைவாக்குவதே கணவனின் கடமை. அந்த பொதுநீதியையும் நீ புறக்கணித்தாயா? சீதைக்கு நீ செய்த அவமானம் இந்த ஜகத்தில் உள்ள பெண் குலத்துக்கே பெரிய அவமானமாகும். அம்மா, இந்த மாளிகையிலே மழலை தவழப் போகிறது, மகிழ்ச்சி தாண்டவம் ஆடப் போகிறது. ரகுவம்சத்தின் எதிர்காலத்தை தாளாட்டப் போகிறோம், சீராட்டப் போகிறோம் என்றெல்லாம் பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறோமே. எங்கள் கனவை கலைத்து விட்டாய், கற்பனையை அழித்து விட்டாய் ராமா, அழித்து விட்டாய். அம்மா, அம்மா. மக்களின் எண்ணங்களுக்கு கட்டுப்பட்டு விட்டேன் அம்மா, கட்டுப்பட்டு விட்டேன். நல்ல மக்கள், நல்ல நாடு. திரியின்றி விளக்கில்லை, தெய்வமின்றி கோவில் இல்லை, சீதையின்றி அயோத்தி இல்லை. இது கூட தெரியவில்லையா? உயிரின்றி நான் இருக்கிறேன் அம்மா. ராஜ தர்மத்திற்காக நான் அந்த தியாகத்தை செய்யத்தான் வேண்டியிருந்தது. நீ செய்தது தியாகம் அல்ல, பதி தர்மத்தை யாகம் செய்து விட்டோம். மகனே, நான் சொல்கிறேன், பரவரை அனுப்பு. அந்த பத்தினி தெய்வம் என்று செய்து அறிந்து கண்ணீர் வரைக்கும் அவளை அழைத்து வச்சு. அம்மா, அன்று தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று வனம் போனேன். இன்று தாயின் ஆணைக்காக மீண்டும் போகிறேன். எனக்கே கட்டளையிடுங்கள், இப்பொழுதே போய்விடுகிறேன். உங்கள் அன்பு மருமகளுக்கு ஆறுதலாகும், என் ஆறாத துயரங்கட்கும் ஒரு முடிவாகும். இந்த தரணியாளும் பாரம் எனக்கு வேண்டாம். விடுதலை கொடுங்கள் அம்மா. என் மனைவிக்கு கணவனாக வாழ என்னை ஆசீர்வதியுங்கள் அம்மா. இக்ஷுவாகு வம்சத்தில் பிறந்த நீ மனைவிக்காக ராஜ்யத்தை துறப்பதா? தர்மத்தை காக்க நான் தனையனையும் தியாகம் செய்யவில்லையா? ஹரிச்சந்திர வம்சத்தோனே, வாக்கு தவறுவதா? ஆலோசித்துப் பார். பட்டாபிஷேகத்தின் போது நீ மக்களுக்கு செய்த பிரமாணத்தை நினைவுபடுத்திக் கொள். ராமச்சந்திரா, நீ சீதாராமன் மட்டுமல்ல, ராஜாராமனும் கூட. முன்னோர்களாகிய நாங்கள் பிரஜா சோமத்திற்காக
எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் மக்களை மறந்தோமா? மாமன்னர்களே, வீரர்களான நீங்கள் எங்கே? அபாக்கியனான நான் எங்கே? நீ அபாகியவான். வீரத்தின் இருப்பிடம் நீ. உன்னால் தான் ரகுவம்சத்தின் கீர்த்தி தழைத்து என்றும் நிலைக்கப் போகிறது. தைரியமாக இரு. தைரியமா? உயிருக்குயிரான சீதையை பிரிந்த உயிரற்ற உடலுக்கு தைரியம் எங்கிருந்து வரும்? ராகவா, என் மனைவி இந்துமதியின் பிரிவை நான் பொறுத்துக் கொள்ளவில்லையா? மகனே ராமச்சந்திரா, இது ஒரு சோதனை. உனக்கு எவ்வளவு வேதனையானாலும் பின்வாங்காதே. மகுடத்தை மட்டுமல்ல, ரகுவம்ச கீர்த்தியையும் தலைமையில் வைத்துக் கொள். யோசனையே, அது ஒரு விதி. சீதா, லட்சுமணா, இது சரியான வழிதானா? விதி என்றும் வழி தவறு. நான் சொல்லுகின்ற வழியை கேட்கிறேன். அதன் முடிவு எங்கே என்றுதான் எனக்கும் புரியும். நீ என்ன பேசுகிறாய்? உன் சொற்களிலே ஏன் இந்த குழப்பம்? ஸ்ரீராமருக்கு இஷ்டமில்லாத இந்த பிரயாணத்தை கேட்டேன் என்று என் மீது உனக்கு கோபமா? கோபமா? தங்கள் மீதா? இல்லை அம்மா, இல்லை. சோகத்தின் அலையில் அகப்பட்ட சிறு துரும்பு நான். தெய்வத்துக்கு சாத்தும் மலரை தீயிலிடுவது போல். லட்சுமணா, இனம் தெரியாத குமரன் உன் இதயத்தை பிழிகின்றதே. உன் துக்கத்தை நான் தெரிந்து கொள்ளக் கூடாதா? எனக்கு வந்ததல்ல தாயே, எனக்கு வந்ததல்ல. என் அன்பு தெய்வத்துக்கு நான் வணங்கி வழிபடும் அன்னையை நானே தண்டிப்பதென்றால் அது எப்படி முடியும்? இரக்கம் என்ற ஒரு பொருள் இல்லாத அரக்க மனம் படைத்தவனா நான்? ராவணன் சிறையெடுத்த சீதையை ராமன் மீட்டு வந்து வாழ்கிறான் என்ற ஊர் சொல்லுக்கா நான் உங்களை இந்த காட்டில் கொண்டு வந்து விடுவதா? லட்சுமணா, அப்படித்தான் ஸ்ரீராமரின் கட்டளை. ஸ்ரீராமரின் கட்டளையா? என் மீது அபவாதமா? என் மீது அபவாதமா? ராமா, ராமா. அம்மா, தாய், தாய். சதா சர்வ காலம் சீதாராம சேவையில் நான் புனிதமானவன் என்பது உண்மையானும் பூர்ண கர்ப்பவதியான என் அன்னைக்கு எந்தவித ஆபத்தும் நேரக்கூடாது. பிரபு, எவ்வளவு நிர்தாட்சியமா! பிரபு, எப்படி உங்கள் மனம் கல்லான? இன்னும் என் மீது சந்தேகமா? இல்லை அம்மா, இல்லை. ரகுவம்சத்தின் கீர்த்திக்கு களங்கம் வரக்கூடாது என்று ராஜாராமன் உலகத்துக்கு பதில் சொல்ல இந்த தியாகத்தை செய்திருக்கிறார். தியாகம்? தர்ம பத்னியை பலியிட்ட, கர்ப்பவதியை காட்டிலே விட்ட. லட்சுமணா, உன் அண்ணன் ராஜாவானால் நான் ராணி அல்லவா? உங்கள் குலப்பெருமை என் சாவிலே இருக்கும் என்றார், உங்கள் ராஜநீதி என் மரணத்திலே இருக்கும் என்றார். அதை ஏற்க நான் மறுப்பேனா? ஏன் என்னை மர்மமாக காட்டுக்கு அனுப்பினார்? பகைவருக்கு அஞ்சாத நெஞ்சம் பழி பாவத்திற்கு அஞ்சியது. எது பாவம்? நான் நாட்டிலே வாழ்வதா? ராமா ராமா என்று பூஜிப்பதா? நான் கண்ட ஸ்வர்க்கம் ராமர் என்று நம்பியதா? என் உயிரும் தெய்வமும் ஒன்றென்று இருந்த என்னை வெட்டி பிரித்ததற்கு பேர் தர்மமா? லட்சுமணா, என்னையே நேருக்கு நேர் நிறுத்தி கேட்டிருந்தார். பாசத்தை கடக்க வழியில் உங்கள் பால் வழியும் முகத்தை பார்த்திருந்தால் ராஜாராமன் தோற்றிருப்பார். இப்போது மட்டும் எதை வென்றார்? இன்று அவமானம் என்று கருதினவர் அன்று என்னை மீட்க இலங்கைக்கு வந்ததே, அக்னி பரீட்சை வைத்ததே, மீண்டும் என்னை அயோத்திக்கு அழைத்து வந்ததே. லட்சுமணா,
இப்படி ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் என் இதயத்திலே குமுறுகின்றன. அந்த எரிமலை வெடித்தால் துடிக்கும் என் பெண் உள்ளம் பூகம்பமானார். தாயே, பொறுமையின் பிறப்பிடமான பூதேவியின் அன்பு மகளே, உங்களுக்காக அல்ல, இந்த உலகத்துக்காகவாவது சாந்தி அடையுங்கள். சாந்தி, சாந்தி, இனி என் சாவிலேதான் சாந்தி. அம்மா, என் மீது ஆணை. லட்சுமணா, ஐயோ தாயே, ரகுவம்சத்தின் கொடியற்று போகக்கூடாது. அதை ரட்சிப்பதற்காக நீங்கள் வாழத்தான் வேண்டும். எனக்கு இல்லாத உரிமை என் சிசுவுக்கு. உலகத்தின் முகத்தில் நான் எப்படி விழிப்பேன்? ஸ்ரீராமர் என்னை வெளியேற்ற பின் இந்த உலகம் என்னை ஏற்றுக்கொள்ளுமா? தாயே, சத்தியத்தையும் தர்மத்தையும் பொய்மை வெல்லுவதில்லை. உங்கள் துயரத்திற்கு குறைந்ததல்ல ஸ்ரீராமரின் துயரம். கோபத்தால் சூழ்நிலையை மறந்து விட்டீர்கள் அம்மா. இங்கே நீங்கள் ஆத்திரப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், அங்கே அவர் ஆறாத ரணத்தோடு வேகாமல் வெந்து சாகாமல் செத்துக் கொண்டிருக்கிறார். ஆம் லட்சுமணா, என் வேதனை விவேகத்தை மறைத்துவிட்டது. என்னையும் நொந்து கொண்டேன், என் தெய்வத்தையும் நிந்தித்து விட்டேன். ராம பாதார விந்த சேவைக்கு தூரமாவது என் தலைவிதி. லட்சுமணா, அன்புள்ள அத்தைகளுக்கு என் வணக்கத்தை சொல். என்னை எண்ணி எண்ணி உலகம் என் நாத்தைகளுக்கு, என் தோழிகளுக்கு என் அன்பை கூறு. இனி எத்தனை பிறவி எடுத்தாலும் சீதை ஸ்ரீராமரையே பதியாக கோருகிறாள் என்று அவருக்கு சொல். தாய், தங்கள் வாயிலாக இந்த வார்த்தைகளை கேட்க வேண்டிய நான் எவ்வளவு பெரிய பாவி! அன்றாடம் தங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருந்தனால் இப்பொழுது எவ்வளவு தூரத்திற்கு ஒதுங்கிவிட்டேன். கண்ணுக்கு எதிரே இருந்த தெய்வத்தை கானகத்திலே விட்டுவிட்டு இனி எந்த முகத்தோடு ஊருக்கு போவேன்? என்னை மன்னித்து விடுங்கள் தாயே, என்னை மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள். அம்மா, நான் ஏன் பெண்ணாய் பிறந்தேன்? என்னை பெற்றெடுத்த தாயை என்னால் உனக்குத்தான் என்ன பெருமையோ? அம்மா, 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 மகளே, சௌந்தர்ய தேவதையாக உன்னை உலகத்திற்கு தந்தேன். சோதவதியாக இன்று உன்னை பார்க்கிறேன். இந்த வேதனைக்கு விடை ஸ்ரீராமன் சொல்லித்தான் ஆக வேண்டும். பஞ்சபூதங்களே, என் மகள் தோஷமுடையவளா? சூரிய சந்திரனே சொல்லுங்கள், செய்த பாவம் என்ன? கங்காதேவி, நீயும் ஒரு பெண் அல்லவா? இந்த பெண்ணுக்கு கற்பித்த மாசை எவ்வாறு துடைக்கப் போகிறார்? சத்தியத்தையும் தர்மத்தையும் அயோத்தி மக்கள் ஆழகுடி தோண்டி புதைத்து விட்டார்கள். இயற்கையே சீரியழு, இதயமற்ற அந்த மனித குலத்தின் மேல் அழியட்டும். ராமனின் அமைதி அழியட்டும், அலரட்டும், அயோத்தி அலரட்டும். பஞ்சபூதங்களே, பஞ்சம் தீர்த்துக் கொள்ளுங்கள்.
மகளே, வஞ்சம் தீர்க்கிறேன். வேண்டாம் வேண்டாம் அம்மா. அம்மா சீதா, உன்னை துயரப்படுத்தியவர்கள் துக்கப்பட்டே ஆக வேண்டும். அம்மா, எனக்கு எது வந்தாலும் நான் பொறுத்துக் கொள்வேன். ஆனா என் பிரபு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு அணுவளவாலும் என்னால் சகிக்க முடியாதம்மா, என்னால் சகிக்க முடியாது. என் கண்ணே, ராமனாம் ராமன், கர்ப்பவதியான உன்னை காட்டிலே விட்டு அந்த கல்லெஞ்சக்காரனுக்கா நீ பரிந்து பேசுகிறாய்? அம்மா, சதியின்றேல் பதி இல்லை என்ற தர்மம் தெரியாத அந்த கொடியவனுக்கா நீ கண்ணீர் வடிக்கிறாய்? 1000 குறை வேண்டுமானாலும் என்னை சொல், அவரை பற்றி அவதூறு பேச வேண்டாம், பேச வேண்டாம் அம்மா. சீதா மகளே, உன்னையே நீ உணரவில்லை. மானிட வர்க்கத்திற்கு வாழ்ந்து காட்ட வந்த உன்னை கேவலம் ஒரு மானிட ஜென்மமாக கூட நடத்தாமல் காற்று கற்பணித்த அந்த ராமன் சீதா மனோபிராமன். அம்மா, நான் கானகம் சென்றாலும் சரி, கடலில் மூழ்கினாலும் சரி, ராமநாமம் கேட்டவுடனே சொல்ல முடியாத ஆனந்தம் அடைகிறேன். என் வாழ்வு, என் ஸ்வர்க்கம், என் லட்சியம் எல்லாம் அவரே தான். அம்மா, அவரே யார் என்ன சொன்னாலும் என்னால் பொறுத்துக் கொள்ளவே முடியாதம்மா, பொறுத்துக் கொள்ளவே முடியாது. சீதா, சீதா, நீ கர்ப்பவதி, ஏனம்மா இப்படி கஷ்டப்பட வேண்டும்? என்னுடன் வா. இந்த வையத்து மடியிலே வைரத்தால் மாளிகை அமைத்து தருகிறேன். வற்றாத ஊற்றுகளால் உன் உள்ளத்தை குளிர்விக்கிறேன். சீதா, என் பேச்சை கேளம்மா. அம்மா, சீதா, அம்மா, உன் மகள் என்ற உண்மையில் நான் புதிய பலம் பெற்று விட்டேன். அம்மா, நான் புதிய பலம் பெற்று விட்டேன். ஆனால் அப்பவாதத்தை சுமந்து கொண்டு அன்னை வீட்டுக்கு செல்வது கௌரவமா? சீதா, அம்மா, இந்த அபவாதத்தை போக்காமல் நான் எங்கும் வரமாட்டேன். மகளே, என் வயிற்றிலே வளரும் ரகுவம்சத்தை என் பிரபுவுக்கு ஒப்படைத்துவிட்டு அவரை கண்குளிர தரிசித்து விட்டு உன்னிடம் சேர்கிறேன். அம்மா, அம்மா, இப்பொழுது என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடம்மா. பெற்ற மனம் பித்து, பிள்ளை மனம் கல். உன் தலைவிதி எப்படியோ அப்படியே நடக்கட்டும். அம்மா,